அருகே உள்ள பொக்காபுரம் பகுதியில் தொட்லங்கி, தக்கல், குறும்பர் பள்ளம், கோவில்பட்டி ஆகிய பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. இங்கு இருளர் மற்றும் குறும்பர் என 400க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் பல தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றனர். ஆடு மாடு வளர்ப்பு, மானாவாரி பயிர் சாகுபடி, சிறுவன பொருட்கள் சேமிப்பு ஆகிய தொழில்களை செய்து தங்களது அன்றாட வாழ்க்கையை ஓட்டி வருகின்றனர். இந்த பழங்குடி மக்களுக்கு காலம் காலமாக சோலூர் பேரூராட்சி மூலம் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட்டு வருகிறது. 2008ஆம் ஆண்டு வரை எந்த பிரச்சனையும் இன்றி வாழ்ந்து வந்த இந்த மக்களுக்கு அதன் பிறகு யானைகள் வழித்தடம் மற்றும் புலிகள் காப்பக திட்டம் வருகையால் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகின்றனர். குறிப்பாக பொக்காபுரம் பகுதி யானை வழித்தடமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த பழங்குடியின மக்கள் வீடுகளை கட்டவும், மின் இணைப்பு பெறவும், தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொள்ளவும் வனத்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாக கூறுகின்றனர். இதனால் இந்த மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் தற்போது தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக தங்களது பழமையான வீடுகளை கூட இடித்து கட்ட முடியாமல் காமராஜர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் குடியிருந்து வருகின்றனர். அவர்களது வாரிசுகள் குடிசைகளை அமைத்து ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் தொடர் மழையின் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் பெரும் அச்சத்தினுடனே வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கான வீடுகளை கட்ட தமிழக அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினாலும் அதன் பலனை பொக்காபுரம் பகுதி பழங்குடியின மக்கள் பெற முடியாத நிலையிலே உள்ளது. இதே போல இந்த மக்களுக்கு தேவையான குடிநீர் தொட்டிகளை கட்டவும், நடைபாதை, சாலைகள் அமைக்கவும் முடியாத நிலையில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் யானைகளின் அச்சுறுத்தல் உள்ளதால் தொடர் முயற்சிக்கு பின் அனுமதி பெற்று 20 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கழிப்பிடம் ஓராண்டு காலமாக திறக்கப்படாமலே உள்ளது. அவ்வாறு தனிநபர் மற்றும் சமுதாய உரிமைக்கான அங்கீகாரம் வழங்கினால் மட்டுமே பொக்காபுரம் பகுதி பழங்குடியின மக்கள் 2008ஆம் ஆண்டிற்கு முன் எவ்வாறு சுதந்திரமாக வாழ்ந்தார்களோ அதே போல இனிவரும் காலங்களிலும் வாழ முடியும். எனவே அதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தங்களது கிராமங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுப்பு வீடுகளை ஒதுக்கி கட்டி கொடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாயங்கால நேரத்தில் ஆனை வருதுங்க. ஆனை வந்தோன்னா அந்த லெட்டின் பாத்ரூம் கட்டி 1.5 வருஷம் ஆகி போச்சுங்க. இது மட்டும் என்ன நடவடிக்கைன்றது பஞ்சாயத்தில் எடுத்து கொடுக்கலைங்க. லைட்டும் போடல, அதுக்கு கரண்ட் தண்ணி சப்ளையும் கொடுக்கலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமராஜர் கட்டின காலத்தில் கட்டினது ஒரு 30 வீடுங்க. அந்த 30 வீட்டில் எல்லாமே மண் சவரில் தான் கட்டி கொடுத்துருக்குறானுங்க. அதை இது மட்டும் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோங்க. நம்ம சொந்த காசு போட்டுக்கிட்டு 10 ரூபா கவர்மெண்ட் ஏதோ ஒரு டைமில் ஒரு 40,000 ரூபா கொடுத்தானுங்க. அந்த 40,000 ரூபா சரி, அதுக்கு நம்ம மேற்படி காசு போட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி டெவலப் பண்ணி வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோங்க. இருந்தாலும் எனக்கு வீடு இல்லை. ஒரே வீட்டில் 3 குடும்பம் மொத்தமாக ஒரு 10-15 பேர் ஒரே இடத்துல இருக்கிறோம். ஒரு ரூமில் எல்லாம் படுத்துக்கிட்டால் இந்த திண்ணல நான் படுத்துக்கிறதுங்க. இந்த மழை காலத்தில் இந்த திண்ணல படுத்துக்குவேன் நான். இன்னும் இருக்கிறவங்க அங்கங்கே தூங்கிக்குவாங்க. பின்னாடி கிச்சன் ரூமு அதெல்லாம் ஒழுகுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இன்னியும் என்ன ஏதான்னு கவனிக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு வீடு கண்டிப்பாக வேணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கூலி வேலையில் இல்லைங்க. அங்கங்கே 20 பொறுக்கிட்டு தான் இன்னும் இது பண்ணுறாங்க. எல்லாம் வாழ்வாதாரமே போச்சு. அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா நல்லது அரசாங்கம். அப்புறம் எங்கள் வீடுங்க வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் இடிச்சிட்டு கொஞ்சம் காங்கிரீட் வீடாக கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்குங்க. எல்லாம் ஒழுகுது. குரங்கு எல்லாம் ஜம்ப் பண்ணி சீட்டெல்லாம் ஓட்டாயி அங்கங்கே ஒரு குடும்பத்திலேயும் வந்து 3 குடும்பம், ஒரு வீட்டில் வந்து 3 குடும்பம் இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு பட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற 2 குடும்பத்துக்கு பட்டை இல்லை. அதனால் பட்டையோட எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு பூமி, அதாவது விவசாயம் செய்கிறதுக்கு பூமி வந்து அந்த எப்பாறை வந்து அது கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு விவசாய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அரசாங்கக்கிட்ட கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.